உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் வடை. மீன் வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் முள் இல்லாத மீன், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, முட்டை. இவ்வளோதான் நம்ம செய்ய தேவை. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, நறுக்கிய இஞ்சி, சோம்பு, மிளகுத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் முட்டை, அவித்த மீன், உப்பு. மீனை உப்பு போட்டு லேசாக மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுக்கணும். அவிச்சிட்டு நல்லா பிசையணும். முள் இல்லாமல் எடுத்து இதை நல்லா பிசைஞ்சு இப்படி நல்லா பிசையணும். நம்ம அந்த பிசைஞ்சு வச்ச மீனோட வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, மிளகு, முட்டை இந்த எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மறுபடியும் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு, மிளகு, வெங்காயம், அதனுடன் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் முட்டை. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா பிசையணும். நல்லா அந்த கலவையெல்லாம் ஒன்றாகிற மாதிரி பிசையணும். நல்லா பிசைஞ்சு காரம், உப்பு எல்லாம் ஒன்றாகிற மாதிரி பிசையணும். மீனில் ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற காலகட்டத்தில் மீன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கர்ப்பகாரியாக இருக்கிறவங்களுக்கு பிரசவ நேரத்தில் வலி குறையும். அதனால் ரத்த குழாயில் இருக்கிற ரத்த அடைப்புகள் நீங்கும். ரொம்ப சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய ஒரு பொருள். குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது. இதை எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு உருண்டை மாதிரி எடுத்துக்கணும். இப்படி வச்சு லேசாக அப்படி ஒரு தட்டி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட வேண்டியது. பொறுமையாக அப்படியே வேக விடணும், மிதமான தீயில. வடை போச்சே. ரொம்ப ருசியா, மணமா, சாஃப்டா, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. இது மாதிரி சமைக்கிற வீடியோ, சாப்பிட்ற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.